மஷ்ரூம் செய்ய ரொம்ப பேர் கேட்டிங்களா, அந்த மஷ்ரூம் எப்படி செய்றீங்க தேங்காய் போட்டு மோர் குழம்பு ஈல போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஹாய், இன்னைக்கு இங்கிலாந்து கிச்சன்ல நான் தான் சமைக்க போறேன். சில்வியாக்கு பதிலா மஷ்ரூம் பொரியல் மோர் குழம்பு மேல போறேன். இந்த லெவலுக்கு வந்துருவேன் சமைக்கும் போது. அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் குக் பண்றதுக்கு. நியூ ஸ்டவ், புது ஸ்டவ்ல சமைக்கிறோம். ஏன்னா எனக்கு இப்போ கால் உள்ளே போகிறதுக்காக புதுசாக செட்டப் மாற்றிருக்கோம் குக்கிங்க்கு. இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. இது நாங்கள் ஃப்ரான்ஸில் வாங்கினது. ஊற்றிக்குவோம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் சீக்கிரம்? 4 ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம் போடுங்க. அரை கருவேப்பிலையை போடுங்க. வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்ச 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் போடுங்க. அதை வதங்கிக்கிட்டே இருக்கும்போது சில்வியா தேங்காய், பூண்டு, 2 பெரிய காஞ்ச மிளகா, சின்ன காஞ்ச மிளகா 3 போட்டு ஒரு கொரன்னு நல்லா ஒரு விஸ்க் அடித்து விட்டு அப்படியே அதை போட்டுருங்க. அந்த மசாலா போட்டு வெங்காயத்தோடு போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு 1 மினிட் கழிச்சு கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை கொட்டுங்க. தண்ணி ஊற்றவே கூடாது. இது எண்ணெயிலேயே வதங்கணும். அந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது மசாலா சேரும். இப்போ உப்பை போடுங்க. இப்போ கொஞ்சமாக அப்படி உப்பை தூவி விடுங்க. அப்படியே வதங்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். அதில் அப்படியே தண்ணி விடும். தண்ணி வற்றி ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வந்தால் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 மினிட்ஸ் விடுங்க. அப்படியே ட்ரை ஆகும். ட்ரை ஆகிட்டுனா ரெடி ஆகிடுச்சு. நான் கையை கழுவிட்டேன். அடுத்த சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. சில்வியா ரெடி பண்ணி வச்சுட்டா. எவ்வளோ ஈஸி பாருங்கள். அதுக்குள்ளே மோர் குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணுறேன். மோர் குழம்புக்கு தேவையான ரெடி பண்ணி சில்வியா வச்சுட்டா. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்தவொடனே சீரகம், பெருங்காயம், 2 சாப் பண்ண பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் 1 போட்டு வதக்கிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு இந்த தயிரில் இருந்த மோரை ஆக்கிடணும். தயிரை அதை எடுத்து உப்பு போட்டு அதை கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 மினிட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நிறைய கொதிச்சுன்னா திரிஞ்சிரும். அது நல்லா இருக்காது. கொத்தமல்லி தூவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. மஷ்ரூம் பொரியலும் ரெடி. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ரொம்ப நாள் கேட்டிங்க, நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய முடியாதா? சமைச்சாச்சு, கையை அலம்பியாச்சு, வெளில வந்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. என்னோட வேலையை நான் செய்துட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.